குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மாயக் கண்ணாடி இந்த வார்த்தையை ஏற்கனவே நம்ம பயன்படுத்தியிருப்போங்க. அதாவது ஒரு மனிதன் எதையில் அவன் தன்னை காண ஆசைப்படுகின்றானோ அது அவனை காட்ட விரும்புகின்றதா என்பதற்கு தாங்க இந்த உலகத்தில் நாம் தினம் தினம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குவதிலிருந்தும் வாகனங்கள் செல்லும் பொழுதும் நாம் பார்க்குறோமே நம்ம முகம், அது நம்மளுடைய மாய முகம்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அப்போது மாய கண்ணாடின்னு ஏன் சொல்லப்படுதுங்க? முகம் மாயமா இல்லை கண்ணாடி மாயமா? இந்த மாயைங்கிறது எதனை குறிப்பிட ஆசைப்படுதுங்க? ஒரு மாய கண்ணாடி தன்னில் இருப்பதை, தனக்குள் இருப்பதை, தன்னிலிருந்து வெளிப்படுவதை எப்படியெல்லாம் இவ்வுலகிற்கு காட்ட ஆசைப்படுகின்றதோ அந்த உலகம் அவனை அப்படியே காட்டிவிட்டால் போதும். அப்பொழுதே அவன் நிதர்சனவானாய் மாறுகின்றான். அவனிடம் நித்தியமும் மலர்கின்றதுன்னு கூட சொல்லலாங்க. இவங்கள தான் ஒரு காலகட்டத்தில் தாமரை பூவில் மலர்ந்தவர்கள் கூட சொல்கிறாங்க. அப்படி யாரெல்லாம் தாமரை மலரில் முழுமையாய் தன்னை ஐக்கியம் செய்து கொண்டார்களோ அவர்களை மட்டும்தான் அந்த தாமரை மலரில் அமர்ந்து இவ்வுலக இரட்சகர் என்றும் அழைக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு மாமனிதர் தன்னை முழு தாமரை பதாகத்திலேயே என்றும் அமர்ந்திருக்கும் ஆபத் சகாயசராக இருக்கும் பொழுதெல்லாம் அவரிடம் எதனை நீங்கள் உணர ஆசைப்படுகின்றீர்களோ அப்பொழுதே அவர் மாயனாய் தெரிந்தால், அவரிடம் எதனை நீங்கள் தென்படுத்தி கொள்ள ஆசைப்படுகின்றீர்களோ அதில் அவளை உங்கள் முழு உருவத்தையும் அந்த பிம்பத்திலிருந்து காட்ட ஆசைப்படுவார். இப்பொழுது நான் மாயக் கண்ணாடி. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.